பாவம் பாவம்தான். ஆமே, அது இந்த பாவத்திலிருந்து தான் என்னால வெளியே வர முடியாது, இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம் இல்ல. ஆமே, எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். ஆனா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நானாவது இந்த தப்பு தான் பண்ணுனேன், ஆனா அவன் நீ அந்த ஆண்டவர் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. சீமோனை பார்த்து இங்க பாருப்ப, 2 பேர் கடன் பட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, அதான் அவா. இன்னொருவன் 50 வெள்ளிக்காசு, அது இவன். ஆனா சத்தியம் என்னன்னா, 2 பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லை. அது அவனுக்கு புரியல, ஏன்னா 50 தானே. இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு தப்பா. ஆனா அவர் என்ன செய்கிறார், 2 பேருக்குமே மன்னிச்சிட்டார். இவனால அந்த மன்னிப்பை உள்வாங்க முடியல. சும்மா ஒருத்தன் இருக்கிறவன கூப்பிட்டுட்டு போய், வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி கொடுத்து அவன் அவனுக்கு அவன் எந்த அளவுக்கு நன்றி உள்ளனா இருப்பான்னு தெரியாது. ஆனா ரொம்ப பசியில, நாவெல்லாம் வறண்டு, ஆமே இனி எனக்கு இந்த சாப்பாடு இல்லைன்னா நான் செத்துருவேங்கிற நிலையில இருக்கிற ஒருவனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டான். நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை நம்ம எந்த அளவுல பார்க்கிறோமோ அந்த அளவுல தான் மற்றவர்களை நமக்கு மன்னிக்க முடியும். ஆண்டவரே, நான் உங்களை விட இந்த தப்பு பண்ணேன் இல்லை. ஆண்டவரே, கொஞ்சமா இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு என்ற நிர்வாகம் இல்லப்பா. ஒரு சின்ன காரியத்துல இருந்து கூட உங்க மன்னிப்பு, உங்க மீட்பு இல்லைன்னா என்னால வெளியே வர முடியாத. ஆண்டவரே, நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை நம்ம பெருசா பார்த்தா, இயேசு வீட்டில் இருக்கிறார், சீமோன் இருக்கிறான். சீமோன்னா பேதுரு கிடையாது, வேற ஒரு சீமோன், பாவியாகிய ஸ்திரீ இருக்கிறார். இவளை அவன் பார்த்து அவரை தப்பா நினைக்கிறான். ஆனா அவ எதையுமே மைண்ட் பண்ணாம கண்ணீரால பாதத்தை நினைக்கிறா, தனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பை நினைக்கிறா, இயேசு தனக்கு செய்த நன்மையை நினைக்கிறா, தன்மையிலிருந்து ஆக்கினை அகற்றினது நினைக்கிறா, கல்லறியப்பட்டு மரிக்க வேண்டிய தனக்கு தேவன் வாழ்வு தந்தது நினைக்கிறா. யார் என்ன நினைச்சா என்ன, எனக்கு தேவன் பாராட்டின இரக்கம் பெரிதென்று நினைத்து அவர் பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமா, இப்படிப்பட்டவா தெரியுமா இவா, எப்படிப்பட்டவன் தெரியும். ஓகேப்பா, இப்போ மாற்றத்தை பாருங்க. அனனியாவால பவுல மன்னிக்கவே முடியல. ஆண்டவர் சொல்றார், தமஸ்குல போய் அனனியா, அது சவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, நீ போய் அவன் தலையில கை வைக்கிறது மாதிரி அவனுக்கு நான் தரிசனத்தை கொடுத்திருக்கிறேங்கிறார். எப்படி ஆண்டவரே, அவன் பொல்லாப்பை செய்தவன் அல்லவா? ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா அவன் இப்ப ஜெபம் பண்றான்ப்பா, மாற்றத்தை சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய பார்வை, அவன் இப்பொழுது ஜெபிக்கிறாங்கிறார். அனனியா ஆண்டவர்ட்ட அவனுடைய பாஸ்டர் சொல்றார், அவன் பொல்லாப்பை செய்தவன். ஆண்டவர் அவனுடைய பிரசன்ட் சொல்றார், அவன் இப்பொழுது ஜெபிக்கிறான், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். அதே சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகுமானால் தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்று அர்த்தம். மனம் திரும்பி வருகிற ஒரு சகோதரனை சபை கொண்டாடுமானால் தேவனுடைய ராஜ்யம் சபையில் இருக்கிறது. ஆமே, இல்ல இவனெல்லாம் மன்னிக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, உங்களுக்கு சமீபமா இருக்கிறதே. மாற்றத்தை பாருங்கள்.